வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்பிள் பழத்தோடு நீங்கள் கொய்யாப்பழத்தை ஒப்பிட்டீங்க அப்படின்னா கொய்யாப்பழத்தில் புரோட்டீன்கள், நல்ல கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள்லாம் அதிகம். அதோடு பழங்கள்லே அதிகமாக உயிர் சத்துக்களை கொண்டு விட்டமின் சியை நமக்கு கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பழமாக கொய்யாப்பழம் தான் இருக்குது. கொய்யாப்பழத்தில் நார் சத்தும் அதிக அளவில் இருக்கிறதால செரிமானத்தையும் நமக்கு இது பலமாக பாதுகாத்து கொள்ளும். ஸோ நீங்கள் தினமும் கொய்யாப்பழத்தை ஒரு கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை சாப்பிடும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும், எந்தெந்த நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம். இது பல்வேறு இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக இது உடல்ல சோடியம் மற்றும் பொட்டாசியத்தை சமநிலையில் பராமரிக்கிறதுக்கு உதவி புரிந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆய்வுகளின்படி உடல்ல நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவு அதிகரிச்சுட்டு கெட்ட கொலஸ்ட்ரால்கள் குறைஞ்சிச்சு அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இதயத்துக்கு பலம் சேர்க்கக்கூடியது கொய்யாப்பழம். இது இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைந்து இதயத்திற்கு ரத்தம் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு செல்வதற்கு உதவிகரமாக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் அபாயமும் நமக்கு இருக்காது. இதயம் பலமாக இருக்கிறதுக்கு கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை பெறுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழத்தில் டயட்ரி நார் சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்திருக்கிறதால இது வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது. கொய்யாப்பழத்தை மென்று சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் மலமிளக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கத்தை ஒழுங்காக நடைபெற செய்கிறது. எனவே செரிமானம் சீராக நடைபெறுவதற்கு, மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, அதை குணப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை நம்ம சாப்பிடலாம். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படுவதால் சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், கடுமையான வயிற்றுப்போக்கு, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் என எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழம் கண்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது. உடலில் விட்டமின் ஏ குறைவாக இருந்தால் தான் அது கண்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும், பார்வை குறைபாடு நமக்கு ஏற்படுத்தும். எனவே கண் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடாது, உங்களுடைய பார்வை இன்னும் கூர்மையாக இருக்கணும் அப்படின்னா தினமும் நீங்கள் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது கண் பார்வை கூர்மை அடைய ஆரம்பிக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழத்தில் கெரோட்டின், லைகோபின் மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து போன்றவை எல்லாம் அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே சருமத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாததாக இருக்கு. உங்களுக்கு முகப்பொரு அதிகமாக வருமானால் கொய்யாப்பழத்தை நீங்க உட்கொண்டு வாங்க. இதனால முகப்பொரு வருவது குறைவதோடு சருமத்தினுடைய அழகும் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும். ஸோ சருமம் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சருமத்தில் எந்த குறைபாடுகளுமே இல்லாமல் மின்னக்கூடிய மிருதுவான சருமத்தை நீங்க பெறுவீங்க. பிளாக் பிம்பிள்ஸ், அதாவது கரும்புள்ளிகள், பிளாக் சர்க்கிள்ஸ், கண் கருவளையங்கள், முகப்பொருட்கள் இனி எதுவுமே இல்லாமல் தோல் சுருக்கம் கூட இல்லாமல் சருமம் அழகாக இருக்கிறதுக்கு கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும். மன அழுத்தத்தை குறைக்கும் கொய்யாப்பழம். நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கீங்க, அதாவது படபடக்கக்கூடிய தன்மை, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா கொய்யாப்பழத்தை சாப்பிடுங்க. இதனால் அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் நரம்புகள் மற்றும் தசைகளை ரிலாக்ஸ் அடைய செஞ்சு மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து நீங்கள் விடுபட்டுலாம். ஸோ உங்களுக்கு அந்த மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் உடனே தீர்வதற்கெல்லாம் கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கொய்யாப்பழம். அதாவது சர்க்கரை நோயை தீர்ப்பதற்கு கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது. ஏன்னா கொய்யாப்பழம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக்குவதாக சில ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. மேலும் கொய்யாப்பழத்தில் நார் சத்து அதிகமாகவும் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிறதால சர்க்கரை நோய் வரக்கூடிய அபாயத்தை கொய்யாப்பழம் தடுக்கும். கொய்யாப்பழத்தினுடைய இலைகளை நீரில் போட்டு கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி அந்த நீரை குடித்து வந்தீங்க அப்படின்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு குறைவதாக ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ இருந்தாலும் சமீபத்திய ஆய்வு ஒன்றில் கொய்யாப்பழம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறதாக தெரிய வந்திருக்கு. இதுக்கு காரணம் கொய்யாப்பழத்தினுடைய தோல் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃப்ரக்டோஸ் தான் அப்படின்றத ஆய்வாளர்கள் தான் குறிப்பிடுறாங்க. எனவே சர்க்கரை நோயாளிகள் கொய்யாப்பழத்தை சாப்பிடுவதாக இருந்தீங்கன்னா அதோடைய தோலை நீங்கள் நீக்கிட்டு சாப்பிடுவது நல்லது. அப்பையும் நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க. உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொய்யாப்பழம் நமக்கு அதிகரிக்கும். கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது உடலினுடைய இம்யூன் சிஸ்டம், அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப ரொம்ப வலுப்பெற ஆரம்பிக்கும், ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஏன்னா கொய்யாப்பழத்தில் உயிர் சத்து என்று சொல்லக்கூடிய விட்டமின் சி அதிகம் இருக்கு. இந்த விட்டமின் சி நோய் எதிர்ப்பு
மண்டல வலுப்படுத்துவதற்கு தேவையான சத்து. எனவே பலவீனமான இம்யூன் பவரை கொண்டு இருக்கிறவங்க, அதாவது வீக்காக இருக்கிறவங்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதற்கு கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது உங்களுடைய இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். மூளைக்கு நல்லது கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B3 போன்றவை அதிகம் இருக்குது. இந்த 2 விட்டமின்களுமே மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்திற்கு உதவிகரமாக இருக்கிறதோடு நரம்புகளை ரிலாக்ஸ் அடைய செஞ்சு நினைவாற்றலை மேம்படுத்தும். எனவே மூளை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வேண்டும் அப்படின்னா கொய்யாப்பழத்தை தினமும் ஒரு கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இதனால் உங்களுடைய மூளை சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் மேம்படும். ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, எதையுமே வந்து எளிதில் அணுகக்கூடிய திறன், ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பீங்க. சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை மேம்படும். இந்த அளவுக்கு நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு வாரத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டே ஆகணும். அப்படி சாப்பிடும்போது அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பட்டு நீங்கள் நலமோடு இருக்கலாம். கொய்யாப்பழத்தை சாப்பிடுங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.